ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஏசி நிறைய பேர் வீட்டில் ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு நார்மலாக வேர்த்தாக்க நான் என்ன பண்ணுவோம், ஸோ டக்குன்னு வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூலிங்காக ஒரு ஏசி நல்லா சில்லுன்னு ஒரு காற்று வரும். ஸோ அவ்வளோதான், ஜாலியாக இருப்பாங்க. நார்மலாக ஒரு சுவிட்சை தட்டினா ஏசி வந்து நமக்கு ஏசி காற்று வரும். ஸோ அது வந்து எப்படி அதோட பேக்கெண்டில் வந்து அது என்னென்ன பண்ணுது, ஸோ அது எப்படி ஏசி வந்து ஒர்க் ஆகுது, ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஏசிஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் ஏசி, கேசட் ஏசி, அப்புறம் பிஏசி, ப்ரிசிஷன் ஏசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஏசி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது ஏசி வெரைட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஏசி இருந்தாலும் ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏசி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்ப்ளிட் ஏசி, கேசட் ஏசி, இந்த மாதிரி டைப் ஏசி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் ஆஃபீஸ் சைட்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா சில்லர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, HVAC சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து ஆஃபீஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பெரிய ஏரியாவாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம இந்த நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க HVAC சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அதுக்காக ஒரு பிளான்ட்டே வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதாவது ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சில்லர் யூஸ் பண்ணுவாங்க, சில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த சில்லர் ஃபங்க்ஷன் அந்த பெரிய ஆஃபீஸுக்கு ஒர்க் ஆகிறதும், ஸோ அதே போல் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன ஏசி, இப்போ ஸ்ப்ளிட் ஏசி இருக்கும்ல, ஸோ அது ஒர்க் ஆகிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ அது வாங்க என்னன்றதை பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு HVAC சிஸ்டம், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமோட பிளாக் டயக்ராம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த HVAC சிஸ்டமில் மெயின் பார்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர், கம்ப்ரஸர், கண்டென்சர், அப்புறம் எக்ஸ்பென்ஷன் வால்வ். ஸோ இந்த 4 பார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேஜராக வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எவாப்ரேட்டர்னு இருக்கா. ஸோ இந்த எவாப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த கேஸ் சொல்லுவாங்க, அது வந்து R22, அதுதான் வந்து ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அதை வந்து நிறைய டைப் வெரைட்டிஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது. அதாவது R22, R23, R134A, இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேஸஸ் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக ஆஃபீஸ் ஏரியாவெலாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா R22, R23 இந்த மாதிரி கேஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியான் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எவாப்ரேட்டருக்குள்ளே வந்து அந்த ஃபியான் கேஸ், அந்த கேஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ யூஸ்வலாக அது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எவாப்ரேட்டருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்டு வாட்டர் பைப் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இங்கே வந்து மேலே வந்து இன் ஆகும், கீழே வந்து அது அவுட் ஆகும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துட்டு அந்த கேஸும் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சில்டு வாட்டர் லைன் வந்து போகிறது வந்து அந்த டெம்பரேச்சர், வாட்டர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 13.5லேருந்து 14-15 கிட்ட வரையும் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இது உள்ள எவாப்ரேட்டருக்கு உள்ளே போயிட்டு ஸோ வெளியே வரும்போது என்ன ஆகுனாக்கா, ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரிலேருந்து 8 டிகிரி வரையும் வந்து சேஞ்ச் ஆகிடும். நார்மலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எவாப்ரேட்டருக்கு உள்ளே வந்துட்டு வாட்டர் வந்து உள்ளே போகும்போது இது வந்து 13 to 15 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் உள்ளே போகும்போது என்ன பண்ணும், இந்த ரெஃப்ரிஜரண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபியான் கேஸ், அது வந்து என்ன பண்ணணும்னா லைட்டான ஹீட் வந்து பட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லிக்விடாக இருக்கிறது கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதில் அந்த வாட்டரில் இருக்கிற அந்த ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ண உடனே அந்த வாட்டர் வந்து நார்மலாக கூலிங் ஆகிட்டு ஸோ இதில் இந்த வழியாக பைப் வழியாக வெளியே போயிட்டு ஸோ அங்கேருந்து AHO அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு அந்த ப்ளோயர் மூலமாக அந்த ஏரை வந்து சக் பண்ணி அந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி வந்து ஒர்க் ஸ்டேஷன் ஆஃபீஸ் லொக்கேஷனில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகுனாக்கா அந்த எவாப்ரேட்டர் உள்ள இருக்கிற அந்த கேஸ் வந்து லிக்விட் வந்து கேஸ் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த ஹீட் வாட்டர் டெம்பரேச்சர் பட்ட உடனே வந்து லிக்விடாக இருந்தது கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கம்ப்ரஸர் போகும். ஸோ கம்ப்ரஸர் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அந்த கேஸ் வந்து அதுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் லோவாக இருந்தாக்கா அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ லோ ப்ரெஷர் வந்து இந்த பக்கம் கம்ப்ரஸருக்கு வந்துட்டு சக்ஷன் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அது லோ ப்ரெஷராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வந்து அது நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ஸோ அதோட டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸோட ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து கண்டென்சருக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஃப்ளோ வந்து கம்ப்ரஸர் வந்து நெக்ஸ்ட் கண்டென்சர் வரும். ஸோ கண்டென்சர் என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து அது வந்து ஒரு ஃபேன் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மாதிரி. ஸோ அந்த இது வந்து இங்கே அலுமினியம் பின்ஸ் வழியாக வந்துட்டு அந்த அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை ப்ரெஷரில் இது வழியாக வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இது வழியாக போகும்போது என்ன ஆகுனாக்கா இங்கே மேலே வந்து ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த ஃபேன் வந்து ரன் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த ஹீட்டை வந்து ஸோ அது வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ எக்ஸாஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த இதில் ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கிற அந்த ஹீட் வந்து போன உடனே மறுபடியும் அது வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லிக்விடாக கன்வெர்ட் ஆகும், பட் இருந்தாலும் அந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு வந்து வரும்.
ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது வந்து நார்மலாக வந்து அந்த ப்ரெஷரை வந்து டவுன் பண்ணுறதுக்காக, கம்மி பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹை ப்ரெஷர் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் லைக் வந்து ஒரு நார்மல் சின்ன பைப்பில் வந்து ஒரு ஃபோர்ஸில் வந்து நம்ம தண்ணி வந்து போகும் இல்லையா. ஸோ அந்த சின்ன பைப்பில் போகிறது வந்து அதே போல் ஒரு பெரிய பைப் வழியாக கொடுத்தோம்னாக்கா அதோட ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கேயும் அதை தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து அது சின்ன பைப்பில் இருக்குது, கொஞ்சம் அந்த பைப்லைன் வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது, எவாப்ரேட்டர் போகிற பைப்லைன் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் வந்து டவுன் ஆகிடும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து லிக்விட் ஸ்டேட்டாக மறுபடியும் போயிட்டு எவாப்ரேட்டருக்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த எவாப்ரேட்டர்லேருந்து மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா சில்லர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ஏரியாவில் வந்து நார்மலாக ஒரு சில்லர் யூனிட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது சொன்னேன். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி யூனிட் பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இதே போல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லைன் வந்து பைப் லைன் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த கேஸ் தான் சேம் அதே தான். இதுதான் வந்து உங்கள் ஸ்ப்ளிட் ஏசி யூனிட்னு வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்லேருந்து தான் உங்களுக்கு கூலிங் ஏர் வரும். ஸோ அந்த ப்ளோயர் ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க அந்த யூனிட்குள்ளே. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஸ் இருக்கும். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடாக இருக்கும். ஸோ அந்த இதில் இருக்கிற அந்த ப்ளோயர், இந்த ஃபேன் வந்து ரன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கிற அந்த கூலிங் ஏரை வந்து வெளியே அனுப்பிச்சுன்னா மறுபடியும் அது வந்து லிக்விடாக இருக்கிறது வந்து கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஹீட் வந்து பட்ட உடனே ஸோ கேஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா மறுபடியும் கம்ப்ரஸர் போகும். கம்ப்ரஸர் வந்து ஹை ப்ரெஷர் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட் கண்டென்சர் கொடுக்கும். கண்டென்சர் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அதில் இருக்கிற ஹீட்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி விட்டுரும். எக்ஸாஸ்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் அது கேஸாக இருக்கிறது வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ லிக்விடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை டவுன் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்ஷன் வால்வ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்ததும் ஸோ அங்கேருந்து அந்த ப்ரெஷர் டவுன் ஆகிட்டு இங்கே வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டாக வந்து எவாப்ரேட்டருக்கே போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். நான் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன் டீட்டெயிலாக தேவை அப்படின்னாக்கா நீங்கள் போய்ட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.